ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. புதுச்சேரி கவர்மெண்ட்டும் லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களோட லேப்டாப்பும் தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப்பையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். அதுவும் இதில் நான் சொல்ல போகிற எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கம்பேரிசன் வச்சு சொல்ல போகிறேன். ஏன்னா என்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது. ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஷேர் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. அது வந்து ஃபோட்டோ பிக்ஸாக வீடியோஸாக தான் இருக்குது. அதனால் அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது போக வந்து இதை அன்பாக்சிங் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். புதுச்சேரி கவர்மெண்ட் லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே ஏசர் லேப்டாப் தான். கீபோர்டு பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருக்கிற அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கீபோர்டு மாதிரி தான் ஏசர் லேப்டாப். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒயிட் கலரில் இருக்குது, உள்ள பிளாக் கலரில் இருக்குது. லெஃப்ட் சைடு தான் பவர் பட்டன் இருக்க மாதிரி இருக்குது. அது போக போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மடக்கிற சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதாவது இந்த லேப்டாப் பார்க்குறப்போ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடு பார்க்குறீங்க அப்படின்னா, பேக் சைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பழைய அம்மா லேப்டாப் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கொஞ்சம் இதில் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அது போக வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ இருக்குது, அன்பாக்சிங் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்லிம்மாக தான் தெரியுது. ஸோ அது போக வந்து இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 4 போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணுற பட்டன் மட்டும் லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி இருக்குது. மித்தபடிக்கு எல்லாமே உங்களுக்கு காமனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறப்போ ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் கொஞ்சம் வந்து டீசெண்டாக அந்த இது பார்க்குறப்போ நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த உலகம் உங்கள் கை லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து 238 ஜிபி வந்து இருந்துச்சு. அதில் 62 ஜிபி வந்து கொடுக்கும்போது யூஸ் ஆகி தான் வரும். ஸோ இப்போ இவங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா 477 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 98 ஜிபி அவங்க யூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வைஸ் பார்க்குறப்போ அந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்தவரை காமனாக 489 எம்பி வந்து உலகம் உங்கள் கை லேப்டாப்லையும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 496 எம்பி இருக்குது. கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ அடுத்து இன்ஸ்டால்டு ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஜிபி ரேம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 16 ஜிபி ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வைஸ் பார்க்குறப்போ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே, அதாவது தமிழ்நாடு லேப்டாப் பொறுத்த வரைக்கும் AMD Ryzen 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 7320U வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா AMD Ryzen 5 7430U வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்ஸில் இந்த ப்ராசஸர் வச்சு பார்க்குறப்போ இது கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் ஆகுது. பட் நம்மளுக்கு வந்து 20 lakhs லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் கம்மியான லேப்டாப்ஸ்னால கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ இது வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்ஸு ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் அது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரெண்டுக்குமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ஸ்பெக்ஸ் பார்த்துட்டோம். ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் பார்ப்போம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்துருவோம். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அதாவது AMD Ryzen வச்சு தான் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அதுதான் ஏசரில் ரெண்டுமே ஒரே இதாக இருக்கனால, ப்ராசஸர் இருக்கனால. ஸோ காமனாக பேட்டரி யூசேஜிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆன்லைனில். அது போக நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க MS ஆஃபீஸு, அது போக வந்து இந்த Microsoft 365 கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வேர்டு எக்ஸலாக யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. லைட் வெயிட்டாக இருக்கும், டே யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட கான்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, Ryzen 5 கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 8 ஜிபி ரேம் தான் இருக்கனால ரேமோட இது பண்ணுறப்போ நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கனால இதாக இருக்குது. அது போக நீங்கள் இதில் எடிட்டிங், கேமிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கே லைட் வெயிட் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் டீசெண்டாக நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து Ryzen 5 பொறுத்த வரைக்கும், அதாவது புதுச்சேரி கவர்மெண்ட்டோட லேப்டாப் பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எடிட்டிங் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் 16 ஜிபி அப்படிங்கிறனால அதிகமான ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஹெவி ஆப்ஸை நம்மளால் பண்ண முடியும். கேமிங்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டோரேஜும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா யூசேஜுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இதில் கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது போக வந்து நம்ம வேகமாக யூஸ் பண்ணுறதுனால ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி 2 லேப்டாப்புமே போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் நம்ம நார்மலாக ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா புதுச்சேரி கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த லேப்டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அதாவது நார்மல் யூஸ் பேச்சுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உலகம் உங்கள் கை லேப்டாப்பில் ஒரு 6 to 7 மணி நேரம் ஏசர் லேப்டாப் பொறுத்துக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெவியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதாவது இந்த நம்மளோட உலகம் உங்கள் கை லேப்டாப் ஒரு 4 to 5 மணி நேரம் யூஸ் ஆகும். இதே இது வந்து நீங்கள் புதுச்சேரி கவர்மெண்ட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 3 to 4 மணி நேரங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஆன்லைன் கம்பேரிசன் தான். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 லேப்டாப்புமே நல்லா இருந்தாலும் இந்த Ryzen 5, அதாவது வந்து புதுச்சேரிக்கு கொடுத்த அந்த கவர்மெண்ட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும்
அந்த ஸ்பெக்ஸு ஸ்டோரேஜ் ஒருத்தரை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் 2 லேப்டாப்புமே நல்ல லேப்டாப் தான். ஸோ எஜுகேஷன் பர்பஸ்ங்கிறப்போ 2 லேப்டாப்பும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தனியாக வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் காமனாக எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லேப்டாப்புமே ஒருத்து தான். ஸோ இப்போ கம்பேரிசன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் முடிஞ்சால் லைவ் கம்பேரிசன் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.